ஹலோ மக்களே, டுடே அருமையான பச்சை பயிறு கஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு வானல் வச்சு பச்சை பயிறு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டான் வச்சு அதில் தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசி நம்ம போட்டிருக்கோம். அந்த காய வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஓட்டிட்டு அதை நல்லா புடச்சி எடுத்துக்கணும். புடச்சி எடுக்கிற கேப்பில் அந்த அரிசி போட்டு கொதித்ததுக்கப்புறம் நல்லா இந்த எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அந்த மண்ணெலாம் இருக்குல்ல அதெல்லாம் கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு எடுத்து அந்த அரிசி கூட கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா போட்டு ரெண்டுமே வேகணும். நடுவில் நம்ம கேப்பில் என்ன பண்ணணும்னா பொட்டுக்கடலை துவையல், அதுக்கு பொட்டுக்கடலை, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, உப்பு நல்லா அரைச்சிட்டு அதை வலித்து வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் சாதத்தை அடிக்கடி அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம இன்னொன்று முட்டை கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 குட்டி பச்சை மிளகா, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதங்குற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு பொன்னிறமானதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு துள்ளியோடு பெருங்காயம் போட்டுக்கிட்டாலும் வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி 2 முட்டை வேக வச்சு அவிச்சு எடுத்துருக்கோம். அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சாதம் கொதிச்சிருக்கும் இல்லையா, அதை பார்க்கணும்ல. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி லன்ச் என்னென்னா சாதம், முட்டை தொக்கு, அப்புறம் பொட்டுக்கடலை துவையல், மாம்பழம். சாதத்தை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு உப்பு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த முட்டை பைட்டில் ஒரு பைட்டு, மாம்பழம், கொஞ்சோண்டு துவையல் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா அப்படி இருந்துச்சு. ட்ரைட் கைஸ், பாய். ட்ரைட்.